نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقصص القصص لعلهم يتفكرون صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற இந்த உம்மத்தினுடைய மகத்தான ஆளுமைகளை பற்றிய வரலாறுகளை பேசும் இந்த தொடரில் நாம் சஹாபாக்களின் காலத்திலே இருந்து சுமார் 10 நூற்றாண்டுகள் வரை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் வாழ்ந்த முஜத்திதுகள், மிகப்பெரிய ஆளுமைகள், உலகம் போற்றும் மார்க்க அறிஞர்கள், இவர்களை பற்றியெல்லாம் வரலாறுகளை பேசி வருகிற வரிசையில் 214வது தொடர் 10வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஆன்மீகத்தின் உச்சம் தொட்ட அல்லமா அப்துல் வஹாப் அஷ்-ஷஅரானி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றித்தான் நாம் இந்த தொடரில் சிந்திக்க இருக்கிறோம். சூஃபியாக்களில் சிகரம் தொட்ட சூஃபிகள் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் வாழ்ந்த நூற்றாண்டில் தன்னிகரற்ற சூஃபியாய் வலம் வந்தவர்கள். பொதுவாக ஆன்மீகத்தில் உயரத்திற்கு செல்ல செல்ல புகழ் கூடுவதை விடவும் விமர்சனங்களும் அவர்கள் மீதான சுடு சொற்களும் நிறையவே வரும். அந்த அடிப்படையில் அதிகமாக சர்ச்சைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆன்மீகத்தினுடைய உச்சம் தொட்ட பெருமேதை அல்லாமா அப்துல் வஹாப் ஷஅரானி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி காய்தல் உவத்தல் இன்றி நடுநிலையோடு அவர்களின் வரலாற்றை அலச வேண்டிய பொறுப்பு வரலாறுகளை வாசிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் ஏன் எழுதுபவர்களுக்கும் கூட உண்டு என்கிற அடிப்படையில் நாம் இவர்களை பற்றி சிந்திக்கிறோம். அபுல் மவாஹிப் என்கிற பட்ட பெயரோடு அப்துல் வஹாப் இப்னு அஹ்மத் அலி அல் அன்சாரி என்பது அவர்களது பெயராக இருந்தாலும் ஊரின் பக்கம் இணைக்கப்பட்டு ஷஅரானி என்பதுதான் இவர்களை அதிகமாக அறியப்படுகிறது. அப்துல் வஹாப் அஷ்-ஷஅரானி, சில நூல்களில் அவர்களே குறிப்பிடுவது போல அப்துல் வஹாப் அஷ்-ஷஅராவி என்றெல்லாம் அவர்கள் சொல்லப்படுவது உண்டு. மிகப்பெரிய ஆலிம் மட்டுமல்ல, உலகத்தை சேர்த்து வைக்க விரும்பாத, உலகத்தினுடைய வனப்புகளின் பக்கம் பார்வையை செலுத்தாத, கடைக்கண்ணால் கூட உலகத்தினுடைய செல்வங்களை மதிக்காத மிகப்பெரிய துறவி என்று சொன்னாலும் பொருந்தும். மட்டுமல்ல, மிகப்பெரிய சட்டமேதை, ஹதீஸ்கலை வல்லுனர், தப்சீறுகளில் வல்லுனர், முஜத்திதுகளின் பூமி என்று வர்ணிக்கப்படக்கூடிய மிஸ்ர் தேசத்திலே இருந்து கல்வி செம்மலாய், கல்வியின் கலங்கரை விளக்கமாய் மார்க்கத்தினுடைய பணியாற்றியவர். ஆன்மீக ராஜபாட்டைகளில் ஷாதிலியா தரீகாவை பின்பற்றிய ஒரு சூஃபி அப்துல் வஹாப் ஷஅரானி அவர்கள். சூஃபியாக்களின் உலகத்தில் இவர்களை குத்துபே ரப்பானி என்று சொல்லுவார்கள். ஒரு ஆலிம் என்று சொல்லுவதை விட ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம். எல்லா துறையிலும் தடம் பதித்து, எல்லா துறையிலும் தன் எழுத்தை பிரயோகித்து, குறிப்பாக ஆன்மீகத்தினுடைய சிந்தனைகளால் உலகத்தை தங்களின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த பெரிய மேதை அப்துல் வஹாப் ஷஅரானி. வம்சம் என்னவோ அரசர்களின் வம்சம். இவர்களுடைய தகப்பனாருக்கு முன்னால் பார்த்தால் எல்லாமே ஆண்ட பரம்பரை, அரசர்களின் பரம்பரை. பல்வேறு சுல்தான்கள் தான் இவர்களின் பாட்டன், பூட்டன், முப்பாட்டன் என்று போய் அல்லாஹுவின் பேரருளால் அஹ்ல பைத்துகளிலே இருக்கிற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வம்சத்தில் உள்ள முஹம்மது இப்னுல் ஹனஃபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே போய் இவர்களின் வம்சம் முடிகிறது. அதன் வழியாக அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் போய் இந்த வம்சம் முட்டும். சொல்ல போனால் அலி ரலியல்லாஹு அன்ஹுவின் வழியாக வம்ச வழியை கொண்ட அற்புதமான
பரம்பரை பாரம்பரிய சிறப்புடையவர்கள் அல்லாமா ஷாரானி அவர்கள். மிஸ்ருக்கு அருகே கல்கஷந்தா என்று ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் பிறக்கிறார்கள். ஹிஜ்ரி 898. அல்லாஹ் சில பேருக்கு பிறப்பிலேயே நல்ல நாட்களை தேர்வு செய்து கொடுப்பான். புனித ரமதானுடைய பிற 27 தான் இவர்களுடைய பிறந்த நாள். ரமதானுடைய 27 அன்று கல்கஷந்தாவிலே பிறந்த இவர்கள். இந்த கல்கஷந்தாங்கிறது இவர்களுடைய பாட்டனார், அதாவது தாய் வழி பாட்டனார், நன்னாவுடைய ஊர். இவர்களுடைய தாயாரின் தகப்பனாருடைய ஊர் அது. ரொம்ப புகழ்மெச்ச அந்த ஊரிலே வாழ்ந்த பெருமகன் இவர்களுடைய பாட்டனார். கரெக்டா அந்த ஊர்ல 40 நாள் தான். 40 நாள் குழந்தையா இருந்தப்பவே அப்துல் வஹாப் ஷாரானி அவர்களை எடுத்துக்கொண்டு இவர்களுடைய தகப்பனார் ஊருக்கு வந்துட்டாங்க. தகப்பனார் ஊர் அபு ஷாரா என்பது. அந்த ஷாரா தான் பின்னாட்களில் ஷாரானி என்றும் ஷாராவி என்றும் மருவி இவர்களுடைய பெயரோடு அல்லாமா அப்துல் வஹாப் என்று சொல்லுவதை விட ஷாரானி என்று சொல்லிவிட்டாலே அது இவர்களுக்கான அடையாளமாக மாறி போய்விட்டது. சில கிதாபுகளில் அவர்களே தங்களை அறிமுகப்படுத்துகிற போது தங்களுடைய பெயரை எழுதி அப்துல் வஹாப் இப்னு அஹ்மத் ஷாராவி சொல்லுகிறேன் என்று சொல்லி ஷாராவி என்றும் அவர்கள் குறித்திருக்கிறார்கள். அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமக்களுக்கான பாக்கியம். சரியாக 8 வயது முழுவதுமாக குர்ஆனை மனப்பாடம் செய்து முடித்து விட்டார்கள். அன்றைக்கு பிரபலமான சில கிதாபுகளுடைய மதன்கள், சில கிதாபுகளினுடைய வாசகங்கள் முழுவதையும் சிறிய வயதிலேயே மனப்பாடம் செய்கிற பழக்கம் இருந்தது. அந்த அடிப்படையில் ஒரு 12 வயதுக்குள்ளாக நிறைய அரபி கிராமர் சம்பந்தப்பட்ட இலக்கண இலக்கியம் சம்பந்தப்பட்ட கிதாபுகளின் கோர்வைகளை எல்லாம் மனனம் செய்து முடித்து விட்டார்கள். அல்லாஹ் இளவயதிலிருந்தே திறமைகளை வெளிப்படும் இடமாக வைத்து விட்டான். சமகாலத்திலே வாழ்ந்த மார்க்க அறிஞர்கள் எல்லாம் சிறுவனாக இருக்கிற போதே இவரிடமிருந்து பீரிட்டெழுகிற அபாரமான நினைவாற்றல், அபாரமான விளக்க சக்தி, ஞானம், விஷயங்களை உள்வாங்குகிற விதம், இவைகளை பார்த்து பிரமித்தார்கள். பின்னாட்களில் ஒட்டுமொத்த உலகத்தில் சூஃபியாக்களின் மர்ஜியா, சூஃபியாக்களின் மீளுமிடம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆக்கிவிட்டார்கள். சூஃபிகள் என்று சொன்னால் அதிகமாக இவர்களுக்கு விஷயமெல்லாம் தெரியாது, உலக விஷயம் தெரியாது என்றெல்லாம் நினைக்கிற பலருக்கு மத்தியில் அறிவார்ந்த சூஃபி ஆக்கில் அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக திறமையான எழுத்தாளர். ஒரு விஷயத்தை எப்படி சொன்னால், யாருக்கு சொன்னால், எந்த மாதிரி சொன்னால் இது எடுபடும் என்று தெரிந்தவர்கள் அல்லாமா அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தது போல் இளவயதிலேயே பெற்றோரை பறிகொடுத்து விட்டு யத்தீமாக வாழ்ந்தவர்கள் அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சில வருஷங்களிலேயே, சில மாசங்களிலேயே பெற்றோர்கள் எல்லாம் ஒருவன் பேர் ஒருவராக இவர்களுடைய பெற்றோர் இறந்து விட்டார்கள். யத்தீமாக இருந்த இவரை இவர்களுடைய ஒரு சகோதரர் சூஃபி ஷேக் அப்துல் காதர் என்பவர்கள் தான் எடுத்து வளர்த்தார்கள். அன்பானவர்களே, இவர்களுடைய தாய் வழி பாட்டனார் என்று சொல்லோமே, கல்கஷந்தாவில இருந்தவர், அந்த ஊரில் தானே பிறந்தார்கள் அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹ். அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்னன்னா, ஊர்ல உள்ள எத்தீம்களை எல்லாம் பொறுப்பெடுத்து வளர்ப்பார்கள். எல்லாருக்கும் உணவு தயார் செய்து கொடுப்பது, அவர்களின் செலவுக்கு கொடுப்பது, எத்தீம்களை பராமரிப்பது, இதுவெல்லாம் இவங்களுடைய பாட்டனார் நன்னாவுடைய வேலையா இருந்தது. அல்லாஹ் பொதுவாகவே எந்த குடும்பத்தில் எத்தீம்கள் பராமரிக்கப்படுகிறதோ அந்த குடும்பத்தில் எந்த காலத்திலும் அல்லாஹ் கவனிப்பாரற்று யாரையும் விட்டுவிட மாட்டான். இதோ அவர்களுடைய பேர குழந்தை பெற்றோரை இழந்ததற்கு பிறகு எத்தீம் என்றாலும் சமுதாயத்தில் ஒட்டுமொத்த சமுதாயமும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு இந்த எத்தீமை அல்லாஹ் மிளறச் செய்தான். குடும்பமே ஷாதுலியா தரீகாவினுடைய குடும்பத்திலே வந்தவர்கள். இவர்களை பற்றிய பல்வேறு நிறைகளையும் பார்க்க வேண்டும். பல பேர் சொல்லுகிற குறைகள் எந்த தரத்திலானவை என்பதையும், அந்த குறைகள் தான் என்ன என்பதையும் நாம் அலசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். தகப்பனார் மௌத்தாயிட்டாரு. அவர்களுடைய சகோதரர் ஒருத்தர் ரொம்ப பேணுதலான ஒரு சூஃபி, அவர் ஷேக் அப்துல் காதர் என்பவர். அவர்கிட்ட இவர் பக்கத்துல அவர் கூடவே இருந்தாரு. அவர்கிட்ட சில கிதாபுகள்லாம் ஓதினார். மொத்தத்துல 12 வயசு முடிஞ்சு 13வது வயசு
கல்வி பட்டணம் என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்ட காஹிராவுக்குள்ளே நுழைந்து விட்டார். கிராம வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு கெய்ரோவுக்கு வந்தாச்சு. காஹிரா, அல்லாஹு அக்பர், உலகத்தில் கல்வியின் தலைவாயில், அஸ்ஹர் இருக்கிற இடம். அஸ்ஹர் மட்டுமல்ல, மிகப்பெரிய ஞானிகள் வாழுகிற இடம், எல்லா துறை சார்ந்த உலமாக்கள் குவிந்திருக்கிற இடம். மிஸ்ரு அர்துல் முஜத்திதீன் என்பார்கள், முஜத்திதுகளின் பூமி என்பார்கள். அந்த மிஸ்ரு பிரதேசத்தில் காஹிராவுக்குள்ள 13 வயசுல உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அபுல் அப்பாஸ் அல் கம்ரி அவங்களுடைய ஒரு மதரசா இருந்தது, அங்க போய் இருந்தாங்க. அந்த முதல்வருக்கு நெருக்கமானார்கள், ஆசிரியர்களுக்கு நெருக்கமானார்கள். அங்கே சில காலம் இருந்துட்டு அங்க ஜாமியா மஸ்ஜித் கம்ரின்னு சொல்லி ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அங்கே நிறைய மாணவர்கள் ஓதுவார்கள். அங்க போய் இருந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அங்க போய் இருந்தவங்க, அந்த மஸ்ஜித் கம்ரியில ஒரு விசேஷம் என்னன்னா, போய் ஓதுறது மட்டுமல்ல, கல்வி மட்டுமல்ல, எல்லாமே கிடைச்சு போயிடும். அங்கே வக்குஃபில இருந்து ஓதக்கூடிய மாணவர்களுக்கு ரிசுக்குகள் பரிமாறப்படும், நிறைய அன்பளிப்புகள் ஓதக்கூடியவர்களுக்கு வழங்கப்படும், அவுகாஃபுகளின் சார்பாக நிறைய அவர்களுக்கு செலவழிக்கப்படும். அங்கே ஓதக்கூடிய மாணவர்களுக்கென்று அன்பளிப்புகள் நிறைய தரப்படும். கல்வியும் கிடைத்துவிடும், வசதிகளும் கிடைத்துவிடும். வாழ்க்கை சாதனத்திற்காக கடைவீதிகளிலே சுற்ற வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு இருந்ததால் ஏறக்குறைய 17 வருஷ காலங்கள் மஸ்ஜித் கம்ரியிலே ஓதினார்கள் அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. விருப்பப்பட்ட துறைகள் எல்லாம், தப்சீர், ஹதீஸ், ஃபிக்ஹ், எல்லா துறைகளையும் ஓதினார்கள். இன்னைக்கெல்லாம் நாம 7 வருஷம் ஓதி ஒரு ஆலிம் வெளியே வர்றதுக்குள்ளேயே முக்கி முனகி இது அதிக காலம் என்றெல்லாம் கருதுகிறோம். மேற்கொண்டு ஓத தேவையில்லை என்று நினைக்கிறோம். 7 வருஷமே தேவையா, 6 5 குறைக்க முடியாதா என்றெல்லாம் பார்க்கிறோம். 17 வருஷ காலங்கள் மஸ்ஜிதுல் கம்ரியிலே ஓதினார்கள். ஓதி கல்வி வளர 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 அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் ஓதியதன் சுருக்கம் என்ன, இது கொண்டு போய் எங்கு விட வேண்டும் என்கிற சிந்தனை வந்தது. சாலிகின்களுடைய சபைகளை தேடி போக ஆரம்பித்தார்கள். போய் அவங்க மஜ்லிஸ்ல உட்காரணுங்கிறதுல ரொம்ப ஆசையா இருந்தது. அந்த அடிப்படையில் நிறைய பெருமக்களை சந்தித்திருக்கிறார்கள். சொல்ல மறந்து விட்டேன், இவர்களுடைய சின்ன வயசிலேயே இவர்கள் தந்தையோடு ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு 10-12 வயசு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லாம ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் இவர்களுக்கு இஜாசத் என்கிற கல்விக்கான பரப்புரைக்கான அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு எழுதுறாங்க. ஆனா இது ஒரு பொது அனுமதி. ஒரு உஸ்தாதிட்ட உட்கார்ந்து ஓதி முடிச்சு இதை நீ இந்த கல்வியை பரப்புரை செய்யலாம் என்று கொடுக்கப்படுகிற வழக்கமான அந்த இஜாசத் அல்ல இது. பெருநாள் அன்று மக்களுக்காக வேண்டி அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி தங்களினுடைய அந்திம காலத்தில், அவர்களின் கடைசி காலத்தில் அவர்கள் அமருவார்கள். பப்ளிக்கு பரக்கத்துக்காக வேண்டி அவங்க உட்காருவாங்க ஒரு இடத்துல. எல்லாரும் பரக்கத்தை பெற்றுக் கொள்ளுவதற்காக சுயூத்தி இமாம் அவர்களை சந்தித்து விட்டு போவார்கள். இப்ப நான் சொல்றது 911 ஹிஜ்ரி. அநேகமா அந்த வருஷம் தான் இமாம் சுயூத்தி வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத் ஆகிற வருஷம் ஈது பெருநாள் என்று அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அவங்களுடைய தந்தை கூட்டிட்டு வர்றாங்க. யார்கிட்ட? பெரியவங்கள்ட்ட பரக்கத்துக்காக துவா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்ற பழக்கம். அப்படி ஒரு கூட்டிட்டு வந்தப்போ ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களை தபர்ருக் அடிப்படையில் பரக்கத்திற்காக வேண்டி அவர்களை சந்தித்த உடனே அந்த மஜ்லிஸ்ல அவங்க இஜாசத்து கொடுத்தாங்க, கல்விக்கான அனுமதி. இது அந்த காலத்துல அப்படி இருந்தது. ஏன் இப்போ எல்லாத்துக்கும் கல்விக்கான அனுமதி கொடுத்துட்டு பெருநாள் இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கிற இந்த ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதுக்கு முன்னாடி உள்ள அல் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களையும் இதே மாதிரி தான் சந்திச்சாங்க. ஒரு பெருநாள் அன்று அவங்க பரக்கத்துக்காக எல்லாத்தையும் சந்திக்கிறப்போ சுயூத்தி இமாம் அவர்களுடைய தகப்பனார் அவங்கள கூட்டிட்டு போய் கரெக்டா அந்த மஜ்லிஸ்ல உட்கார வச்சு பரக்கத்துக்காக சந்திச்சாங்க. அப்ப அவங்க இஜாசத்து கொடுத்தாங்க. இது இந்த இஜாசத்துங்கிறது ஒரு வம்சத்தொடர் மாதிரி. ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஜாசத்து கொடுத்ததுக்கு பின்னாடி சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய பல்வேறு கிதாபுகள்ல அஜாசனி ஷைஹி அல் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர்னு சொல்லி இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எனக்கு இஜாசத்து கொடுத்தாங்கன்னு எழுதுறாங்க. ஆக இதுவெல்லாம் பொதுப்படையான இஜாசத்துகள். பாருங்கள், நாம் அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இந்த இவ்வளவு கல்விகளை படித்து முடித்து மிஸ்ரிலே திரும்பி பார்க்கிற அளவுக்கு
கல்வித்திறன் கொண்ட ஆளுமையாக ஆனதற்கு பின்னால் அவர்களுக்கு எப்படி ஆன்மீக நாட்டம் திரும்புகிறது, திரும்பிய பின் என்ன நடந்தது என்பதை எல்லாம் பார்க்கலாம். முதல்ல அவங்கள மிக அதிகமாக அப்துல் வஹாப் ஷாரானி ரஹமத்துல்லாஹி அலி அவர்களை கவர்ந்து இழுத்தது அல்லாமா இப்னு அரபி ரஹமத்துல்லா அலியுடைய கிதாபுகள். அல்லாமா இப்னு அரபி ரஹமத்துல்லா அலி நாம் இதற்கு முன்னாலேயும் பேசி இருக்கிறோம். தசவுஃபிலே மூழ்கி முத்தெடுத்தவர்கள். சாமானியர்கள் பார்த்து விட்டால் பைத்தியகாரத்தனம் என்றுதான் சொல்லுவார்கள். ஆன்மீக பெருமக்களுக்கு அதன் ஆழ அகலம் புரிந்தவர்களுக்கு தெரியும். அல்லாமா இப்னு அரபியினுடைய கிதாபுகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டவர்கள் அப்துல் வஹாப் ஷாரானி ரஹமத்துல்லா அலி அவர்கள். மிஸ்ரின் சில இடங்களில் இவர்களையே இப்னு அரபி வர்றாரு என்றெல்லாம் சொல்லப்படுவது உண்டு. இவர்கள் அந்த அளவுக்கு அல்லாமா இப்னு அரபி ரஹமத்துல்லா அலியுடைய கிதாபுகளால் இவர்கள் ஈர்க்கப்பட்டவர்கள். இரண்டாவது, இப்னு அரபி ரஹமத்துல்லா அலிக்கு அடுத்தபடியா இவர்களை மிகவும் கவர்ந்த, இவர்களின் வாழ்க்கை தடத்தை மாற்றி அமைத்த பெரிய மேதை ஷேக் அலி அல் ஹவாஸ் ரஹ்மத்துல்லா அலி. இந்த ஷேக் அலி ஹவாஸ் பெரிய ஆலிம் எல்லாம் இல்லை. சொல்ல போனா ஒண்ணுமே படிக்காதவங்க, எழுதாதவங்க. அந்த ஊர்ல அவங்கள உம்மின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ஒரு பெருங்கூட்டம் அவர்களை சுற்றி உட்கார்ந்திருக்கும். நன்றாக அந்த கூட்டம் அடையாளம் கண்டிருக்கிறது. இவர்கள் கிதாபுகள் அதிகமாக ஓதவில்லை, ஆனால் அல்லாஹுவிற்கு நெருக்கமான மனிதர், அல்லாஹுவிற்கு மிக நெருக்கமான மனிதர். அவர்களுடைய பல்வேறு கராமத்துகள், பேச்சுகள், அவர்கள் சொல்லும் செய்திகள், அவர்கள் வழிநடத்தும் விதம், இதை வைத்துக்கொண்டு எழுத படிக்க தெரியாத உம்மி என்று அறியப்பட்ட ஷேக் அலி ஹவ்வாஸை சுற்றி பெருங்கூட்டம் உட்கார்ந்திருந்தது. அதாவது ஒருத்தர் சூஃபியாக இறைநெருக்கம் பெறணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப பெரிய அளவுல கல்வியாளரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இடையில ஒரு இடைச்சர்களாக ஒரு செய்தி சொல்ல வேண்டும். அல்லாமா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அபூ ஹாஷிம்னு சொல்லி ஒரு சூஃபி, அவங்கள்ட்ட போய் வீட்டுல உட்காந்து மண்டி போட்டு அவங்கள்ட்ட என்னென்னமோ கேட்டு படிச்சுட்டு வருவாங்க. உலகமே கொண்டாடுகிற, உலகத்தின் ஞானமெல்லாம் வைத்திருக்கக்கூடிய நடமாடும் ஹதீஸ் பல்கலைக்கழகம் என்று சொல்லுகிற அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சாதாரணமான ஒரு பொது ஜனத்துல உள்ள ஒரு சாதா ஆளு, அவங்கள்ட்ட போய் உட்காந்துட்டு வர்றாங்களேன்னு சொல்லி அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க. நீங்க என்ன இந்த அபூ ஹாஷிம்கிட்ட போய் உட்காந்து அவர் ஏதோ சொல்றாருன்னு எல்லாம் மண்டி போட்டு உட்காந்து கேட்டு அவர்கிட்ட பாடம் படிச்சுட்டு வர்றீங்களே, நீங்க பெரிய ஆலிமுன்பி கிதாபில்லா, அல்லாஹுடைய வேதத்தை நன்கு தெரிந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அழகான பதில் சொன்னாங்க அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆமா, நான் ஆலிமும் பி கிதாபில்லா, அல்லாஹுடைய வேதத்தை அறிந்தவன். அவர் ஆலிமும் பில்லா, அவர் அல்லாவை அறிந்தவர். அல்லாவை அறிந்தவர் வேற, அல்லாவின் கிதாபை அறிந்தவர் வேற. நான் கிதாபுகள் நிறைய படித்திருக்கிறேன், அவர் அல்லாஹுவை படித்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். இப்படித்தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆடு மேய்க்கக்கூடிய ஷைபானுர் ராயி இடத்திலே போய் அமர்ந்ததும், இப்படி நிறைய பேர் பெருமக்கள். இதோ வாருங்கள், பெரிய கல்வியாளராக மிஸ்ரிலே அறியப்பட்ட அப்துல் வஹாப் ஷாரானி உம்மி என்று சொல்லப்படக்கூடிய ஷேக் அலி அல் ஹவ்வாஸ் இடத்திலே போய் உட்காருகிறார். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கொஞ்ச நாளா இவங்களும் அவரை கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க, கேலி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவரெல்லாம் ஒரு ஆளா, மத்தஹதுல்லாஹுமி வலியின் ஜாஹிலன் வலவு இத்தகதகு அல்லமகு, அல்லாஹு தாலா ஜாஹிலுகளை, கல்வி அறிவு இல்லாதவங்களை எல்லாம் வழியா எடுத்துக்க மாட்டான் இப்படின்னு எல்லாம் முதல்ல பேசிட்டு இருந்தவங்க தான். இதுல பல்வேறு செய்திகள், அறிவிப்புகள் எல்லாம் உண்டு. விரிவு கருதி நாம் சுருக்கி விடுகிறோம். அவர்களை பற்றி அறிந்ததற்கு பிறகு ஷேக் அலி ஹவ்வாஸை உணர துவங்கினார்கள் அப்துல் வஹாப் ஷாரானி. இவர் சாதாரணமானவர் அல்ல, கரை கண்ட ஞானி. அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு தெரியும், அவர் பேரு உம்மி தான். அவ்வளவு சீக்கிரமா உலமாக்கள் அவரை திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹுவால் வழங்கப்படுகிற இல்மே லதுன்னி அவரிடத்துல இருக்கிறது. இங்க ஒரு கவனிக்கணும், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இல்மே லதுன்னின்னு ஒன்று இருக்கு, அது அல்லாவா கொடுக்கறது. கிதாபு படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நாம 10 கிதாபு படிச்சு முடிச்சிட்டோம், ஒவ்வொரு புக்கும் 1000 பக்கம், நான் அவ்வளவும் படிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்றோமல்ல, இது நாம சுயமாக நம் முயற்சியில், நம் சம்பாத்தியத்தில், நம்முடைய தீவிர பயிற்சியில் பெறப்பட்ட இல்மு. இன்னொரு இல்மு இருக்கு, எந்த கிதாபும் அவங்க பார்க்க மாட்டாங்க, அல்லாஹ் அவர்களின் கல்புகளிலே போடுவான். அதுக்கு இல்மே லதுன்னின் பேரு. ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களிடத்திலே இருந்தது இல்மே லதுன்னி. அந்த இல்மே லதுன்னி உடையவர்கள் ஷேக் அலி அல் ஹவ்வாஸ். அவரை உம்மின்னு ஊரு வேணா சொல்லலாம்.
ஆனா அப்துல் வஹாப் ஷரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு தெரியும். என்ன தெரியுமா? அவர்ட்ட இருக்கிற இல்ம பொறுத்தவரையும் அவர் ஆலிமு, அப்துல் வஹாப் ஆகிய நான் ஜாஹில். ஆனா வெளி தோற்றத்துல என்ன தெரியுமா? அவர் ஜாஹிலு, அப்துல் வஹாப் ஆகிய நான் ஆலிமு. அப்துல் வஹாப் ஷரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு தெரியும். நாம தான் ஜாஹில் இந்த விஷயத்துல. அவர் பெரிய ஆலிம் என்று தெரியும். பல்வேறு நூல்களில் அவர்களே எழுதுகிறார்கள். வகானத் முஜாஹதத்தி அலா யதி சய்யிதி அலியில் ஹவ்வாஸ் கதீரா. என்னுடைய ஷேக் அலி ஹவ்வாஸ் அவர்களிடம் என்னுடைய முஜாஹதா ரொம்ப இருந்துச்சு. அவர் அவ்வளவு சீக்கிரமெல்லாம் இவர் பெரிய ஆலிமுங்கிறனால எல்லாம் ஏத்துக்க மாட்டார். வர சொன்னார். கூப்பிட்டு விட்டுட்டு, நீ எங்கிட்ட ஆன்மீக பயிற்சி பெறணும்னா முதல்ல நீ எழுதின கிதாபு எல்லாம் போய் வித்துட்டு வந்துரு. அந்த வித்த காசை ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு எங்கிட்ட காலியா வான்னாங்க. ஒரு சில அறிவிப்புகள்ல வருது, கிதாபுகளை நீ எழுதுனதை நீயே எரிச்சிரு, முடிச்சுட்டு எங்கிட்ட வா. வந்ததுக்கு அப்புறமும் இந்த கிதாபெல்லாம் போயிருச்சேன்னு மனசுல கொஞ்சம் இருந்துச்சு. உன் மனசுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. உன்னை விட்டு போன நீ எழுதின கிதாபுகள் விஷயத்துல கொஞ்ச நாள் போயிட்டு அதை மறந்துட்டு வான்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் கடுமையான பயிற்சிகளுக்கு பின்னாலே அவர்களை நெருங்கியதற்கு பிறகு அதிகமாக சிரம் அலானியத்தன், இரவு பகல், வெளிப்படையா மறைவா பல்வேறு திக்ருகளை கொடுத்து, அல்லாஹ் அவுராதுகளை கொடுத்து அந்த அவுராதுகளை எல்லாம் ஓதச் சொல்லி இருக்கிறார்கள். அலில் ஹவ்வாஸ் இடத்திலே இப்படிப்பட்ட அவுராதுகளும் திக்ருகளும் அதுக்காறுகளும் இருக்கிறது என்கிற செய்தி அப்போதுதான் அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெரியுது. ஆனா யாருமே அந்த ஷேக் அலி அல் ஹவ்வாஸை பார்த்தால் பெரிய ஷேக் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். காரணம், காலில் செருப்பு இல்லாம கடைவீதியில சுத்திட்டு இருப்பார். சமயங்கள்ல மக்கள் கூடக்கூடிய மஸ்ஜிதுகள்ல, பொது இடங்கள்ல அந்த மக்களுடைய பைத்துல் ஹலா டாய்லெட் மாதிரி உள்ள இடங்கள், குளியலறை இடங்களை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருப்பாரு. கடைவீதியில இருந்து வீட்டுக்கு சுமைகளை சுமக்கணும்னு யாராவது சொன்னா சமயத்துல சுமையை தூக்கி தலையில வச்சு கொண்டு போய் அவங்க வீட்டுல இறக்கிட்டு அவங்க கொடுக்குற ஏதாவது கொஞ்சம் காசு 2 திர்ஹம கையில வாங்கிட்டு வருவார். யார் பார்த்தாலும் வலி என்று ஒப்புக்கொள்ளாத அளவுக்கு உள்ள தோற்றத்தையும் நடைமுறையையும் கொண்டு வந்தவருக்குள்ளே அல்லாஹ் ஒளித்து வைத்திருக்கக்கூடிய மறைஞானத்தை சரியாக புரிந்தவர்கள் அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஃபர்ஸ்ட் இவங்களை கவர்ந்தது ஷேகுல் அக்பர் என்று சொல்லக்கூடிய இப்னு அரபி. அல் கிப்ரித்துல் அஹ்மர் என்று சூஃபியாக்கள் கொண்டாடுகிற அல்லாமா இப்னு அரபி. அதற்கு பின்னாலே ஷேக் அலி அல் ஹவாஸ். இதை தாண்டி நிறைய மஷாயிகுகள். நாம விரிவா அந்த தசவுஃபினுடைய பாதையை பூரா சொல்லிட்டு போறது இல்லை. மிகச்சரியான அறிவிப்புகளின்படியே சுமார் 200க்கும் மேற்பட்ட கிதாபுகளை அல்லாமா அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருக்கிறார்கள். சில பேர் 300ன்னு எழுதியிருக்கிறாங்க கிதாபுகள். சிறிய கிதாபு, பெரிய கிதாபு, தப்சீர்ல, ஹதீஸ்ல, ஃபிக்ஹ்ல. மிக அதிகமாக அவர்கள் பேனா எழுதியது தஸவ்வுஃப் என்கிற ஆன்மீக சிந்தனைகளை பற்றி. அல்லாஹு அக்பர். அல்லாமா அப்துல் வஹாப் ஷாரானியினுடைய ஆன்மீகத்தை படிக்க படிக்க அதனுடைய ஆழத்திற்கு போகிற போது நிறைய சிந்தனைகளை கிளறிவிடும், நிறைய எதிர்ப்புகளையும் கூட உண்டாக்கிவிடும். குறிப்பா அவங்க அவங்க எழுதின தபகாத்துல் குப்ரா உலகத்தில் காலத்தால் அழிக்க முடியாத சூஃபீச சிந்தனைகளுடைய பொக்கிஷம். அதே போலத்தான் வசாயல் ஆரிஃபின், அவுலியாக்களினுடைய பல்வேறு வசியத்துகளை அடங்கியது. ரொம்ப பர்டிகுலரா சில கிதாபுகளை சொல்லணும்னா அப்துல் வஹாப் ஷாரானி அவர்களுடைய லவாகிஹுல் அன்வாரில் குதுசியா ஃபி பயானில் உஹூதில் முஹம்மதியா. இந்த கிதாப் ஒவ்வொருத்தருக்கும் வழிகாட்டுற மாதிரி உள்ள கிதாப். லவாகிஹ் அதாவது ஒரு ஆயத்து போடுவார். இந்த கிதாபை முத்தாலா செய்கிற உலமாக்களுக்கு தெரியும். ஒரு ஆயத்து போடுவார். அதுக்கப்புறம் அந்த ஆயத்துக்கு தோதுவா ஒரு ஹதீஸ் போடுவார். போட்டுட்டு இதை நீ எப்படி அமல் செய்யலான்னு அதுக்கு வழி கொடுப்பார். தௌஜீஹ் இலல் ஆயாத்தி வல் அஹாதீஸ். நீ எப்படி இந்த ஆயத்தை அமல் செய்ய முடியும், நீ எப்படி இந்த ஹதீஸை அமல் செய்ய முடியும், யாரெல்லாம் இந்த ஆயத்தையும் ஹதீஸையும் அமல்ல கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி சாலிகின்களின் வரலாறு சொல்லுவார். ஆயத்து ஹதீஸை நீ எப்படி அணுகலான்னு சொல்லுவார். அதாவது கிதாபுகள் எழுதினார்கள் என்பதை விட அந்த கிதாபுகளின் உள்ளடக்கத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது முக்கியமானது. நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களின் அகலாக்குகளை குறித்து, குறிப்பாக சூஃபியாக்களின் அகலாக்குகளை குறித்து தம்பீகுல் முஹ்தர்ரின் ஒரு கிதாப்.
சொல்ல போனா அதிகமாக சர்ச்சைகளுக்கும் உள்ளான கிதாப் அது. எப்படியெல்லாம் அகலாக்குகள் இருக்க வேண்டும் என்று சூஃபிகளுக்கு சொல்லி தரக்கூடிய கிதாப். அதே சமயத்துல தன்னுங்களுடைய சுய வரலாறை ஒருத்தர் எழுதணும்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதாவது என் வரலாறை நான் எழுதுறேன் அப்படின்னா ஓரளவு வாழ்க்கை நியாயமாகவும் நேர்மையாகவும் இருந்தா தான் எழுத முடியும். தங்களுடைய சுய வரலாறை அவர்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக அல்லாஹ் அவர்கள் மீது என்ன அருள் புரிந்தான் என்பதை மறைத்து வைக்காமல், சொன்னா நம்மளை பெருமை பிடிச்சவன் நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு எல்லாம் யோசிக்காம உள்ளத உள்ளபடி டப்புன்னு சொல்லிட்டாங்க. அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ்னு குர்ஆன்ல வருது. என்ன தெரியுமா? ரப்பு உனக்கு கொடுத்த நிஅமத்தை நபியே நீங்க சொல்லுங்க. என் ரப்பு ஒவ்வொருத்தரும் சொல்றோம் இல்லையா, எனக்கு காசு கொடுத்தான், எனக்கு பதவி கொடுத்தான், எனக்கு இல்மு கொடுத்தான், எனக்கு இப்படி என்னென்னவெல்லாம் மனிதவள ஆற்றல்கள் தரப்பட்டிருக்கிறதோ அதை அல்லாஹ்வுடைய நிஅமத்தை சொல்லுதல் என்கிற அடிப்படையில பேசலாம், தப்பில்லை. அந்த அடிப்படையில் அல்லாமா அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் லதாயிஃபுல் அஹ்லாக் வல் மினன் அப்படின்னு சொல்லி அது மிம்மா மன்னல்லாஹு அலைஹி அல்லாஹ் அவர்கள் மீது உரிந்த பேர் உபகாரங்களை எல்லாம் எழுதுகிறார்கள். சில பேர் அதையெல்லாம் ஏத்துக்கல, காரணம் ரொம்ப டீப்பா போறதுனால. நான் நபிமார்களோடு உரையாடி இருக்கிறேன்னு அவர் எழுதுறார். மலக்குகளோடு பல கட்டங்களில் பேசி இருக்கிறேன்னு சொல்றாங்க அல்லாமா அப்துல் வஹாப் ஷாரானி. ரகசியத்தை நாம் போய் அறியவில்லை, ஆனால் ஊர் உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய கிதாபை பிறப்பில இருந்து இறப்பு வரைக்கும் அல்லாஹ் அவர்கள் மீது புரிந்த பேரருளை சொல்லுகிற இடத்தில் நம்பினோர் கெடுவதில்லை, இவர்களெல்லாம் பொய் பேசுவார்கள் என்று எதிர்மறை பார்வை தவறு. அவர்கள் அப்படி எழுதின மினனுகள் நிறைய. சூஃபின்னு சொன்னா தப்பு தப்பா இருக்கலாங்கிற மாதிரி நிறைய பேர் இப்ப வஹாபிகளே என்னன்னா அப்துல் வஹாப் ஷாரானி சொன்னாவே பிடிக்காது. சொல்ல போனா வஹாபின்னு சொன்னாவே அப்துல் வஹாப் ஷாரானியை சார்ந்து இருக்கணும், அவங்கதான் வஹாபிகள். அப்துல் வஹாப் ஷாரானி பேரை சொன்னாவே கொந்தளிச்சிருவாங்க. வஹாபிகளை பொறுத்தவரை அறவே அவங்களுக்கு பிடிக்காது இந்த பேரை. அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சூஃபி ரொம்ப ஷரியத்துக்கு மாத்தமா நடந்தவர் அப்படின்னு. மாத்தமாவெல்லாம் நடக்கல. சொல்ல போனா அவர் பல கட்டங்கள்ல தங்களுடைய கிதாபுகள்ல சூஃபியுல்லா யுகாலிஃபு ஷர்அ லாஹிரன், ஒருபோதும் ஷரியத்தினுடைய வெளிப்படையான சட்டங்களுக்கு சூஃபி என்பவன் மாறு செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க தான் எழுதியிருக்காங்க. அவர்களுடைய அல் யவாகித்து வல் ஜவாஹிர் அல் அகாயித் அல் அகாபிர்னு ஒரு கிதாப். அந்த கிதாபுகளை எடுத்து பார்த்தால் ஒருபோதும் ஒரு காலத்திலும் சூஃபி என்பவன் மாறு செய்ய மாட்டான் என்று எழுதுகிறார்கள். பெரிய ஜாஹித் பதவிக்காக பொருளுக்காக ஏதாவது பண்ணியிருந்தா அதையெல்லாம் சேர்த்திருக்கணும்ல. அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹியுடைய மாணவர்களும் மற்றவர்களும் சொல்லுகிறார்கள், ஒரே ஒரு நாள்ல ஏறத்தாழ 1000 தீனார்களை கொண்டு வந்து அவர்களிடத்துல ஒப்படைத்தாலும், 1000 தீனார்கள் தங்க காசு, 1000 தீனார் தங்க காசுன்னா கிட்டத்தட்ட அது எப்படி யோசிச்சு பார்த்தோம்னா 4 கிலோ தங்கம் இன்னைக்கு சொல்லலாம். ஒரு இரவிலே அது ஒப்படைக்கப்படுமானால் காலையிலைக்குள்ள மஸ்ஜித் கம்ருல உள்ள எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிருவாங்க. அங்க உள்ள மிஸ்ரில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் கம்ருல ஃபுகராக்கள் ஜாமியுல் கம்ருல கூடுவாங்க, அந்த இடத்துல கொடுத்து முடிச்சிருவாங்க. இப்படிப்பட்டவர்கள் சொந்த வாழ்க்கை எல்லாமே தூய்மையா இருந்தது. உம்மு அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய மனைவி ஏறத்தாழ 9 மாசம் நிறைமாத கர்ப்பத்தில் இருக்கிற போது கூட இவர்களுக்கு பின்னால் நீண்ட நெடுநேரம், இவங்கெல்லாம் பாதி குரானு முழு குரானுன்னு எல்லாம் ஓதுறவங்க, நீண்ட நேரம் தொழுக துவங்கினால் நிறைமாத கர்ப்பிணியாக நின்று அவர்கள் தொழுத வரலாறுகள் எல்லாம் கூட லத்தாயிஃபுல் மினன்ல அவங்க பதிவு செய்யறாங்க. இவர்கள் இந்த உலகத்தில் உருவாக்கி கொடுத்த தரீகாவுக்கு தரீகா ஷாராவி என்று பெயர். அப்துல் வஹாப் ஷாரானியை பற்றி துருக்கியில, சவுதியில எல்லா இடத்திலையும் கடுமையான புகழுரைகளும் உண்டு, மிக கடுமையான விமர்சனங்களும் உண்டு. அதில் குறிப்பாக உலகம் முழுவதும் இருக்கிற வஹாபிய சிந்தனை கொண்ட உலமாக்களை பொறுத்தவரை அவங்களுக்கு அறவே பிடிக்காத பெயர் அப்துல் வஹாப் ஷாரானி. குறிப்பா அவங்க எழுதின தபகாத்து சூஃபியாங்கிற கிதாபு. தபகாத்து சூஃபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுல இருந்து தொடங்குது. உலகத்துல அவர்கள் காலம் வரைக்கும் வாழ்ந்த எல்லா சூஃபிகளையும் வரிசைப்படுத்துறார். யாரெல்லாம் சூஃபி, அதுல முதல் சூஃபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுன்னு ஆரம்பிக்கிறார். தபகாத்து சூஃபியாவுல உள்ள நிறைய விஷயங்களை ஏற்க மறுக்கிற வஹாபிகள் இவங்களை பத்தி நிறைய சொல்றாங்க. இவர்களுடைய கிதாபுகள்லயே இருக்குதுன்னு எல்லாம் சொல்றாங்க. சிலதெல்லாம் சொல்றதுக்கு கூச்சமாவும் இருக்கு.
சொல்றதுக்கு நம்புற மாதிரியும் இல்லை. இட்டுக்கட்டப்பட்ட அவதூறுகள் நிறைய. மிஸ்ர்ல, காஹிராவுல மக்களுக்கு முன்னாடி இந்த ஆளு சூஃபி கிடையாது, இவர் ரொம்ப மோசமானவர், மக்களுக்கு முன்னாடி ஜும்மா குத்துபாவை ஆடை இல்லாம நிர்வாணமா இவர் குத்துபா ஓதுனாரு, இதெல்லாம் ஒரு சூஃபியா? இப்ப இன்னைக்கு உள்ளவங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க வஹாபியுடைய தளங்கள்ல போய் அப்துல் வஹாப் ஷாரானியை பத்தி சர்ச் பண்ணி பாருங்க. அவர்கள் இதை எழுதி வச்சிருக்காங்க. முதல்ல இந்த மாதிரியான குற்றச்சாட்டை சொல்லுகிற போது நடுநிலையான உள்ளவர்கள் முதல்ல ஏத்துக்க முடியல. ஒரு சூஃபியாக மிஸ்ர்ல, அதிலும் உலமாக்கள் நிறைந்திருக்கிற காஹிராவுல, கைரோவுல ஒருத்தர் மெம்பர்ல நின்று ஓதிட முடியுமா? அப்படி எங்கேயுமே அவருடைய கித்தாப்ல இல்ல. இவங்க சொல்றாங்க அவர் கித்தாப்ல இருக்குதுன்னு. பின்னாலே புனையப்பட்ட இவர்கள் மீது அவதூறாக எழுதி சேர்க்கப்பட்டது அது. அவங்க நிர்வாணமா நின்னுட்டு ஓதன. ஏங்க, மிஸ்ர்ல உள்ள உலமாக்கள் பூரா இருக்கிறாங்க. கல்வியினுடைய அந்த காலத்தின் மிகப்பெரிய கேந்திரமாக இருந்த ஜாமிஉல் அஸ்ஹர் அங்க இருக்கு. அஸ்ஹருடைய உலமாக்கள் இருக்கிறாங்க. எல்லா துறைகளை சார்ந்த முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு பேர் இருக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசல்ல ஒரு சூஃபி ஆடை இல்லாம குத்பா ஓதிட முடியுமா? பொதுமக்கள் விட்டுருவாங்களா? உலமாக்கள் விட்டுருவாங்களா? இன்னைக்கு உட்கார்ந்து வஹாபிகள் நிறைய பேர் இந்த மாதிரி தவறான அவதூறு பிரச்சாரங்கள், அவங்க எல்லாம் எப்படி இதையெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க? அரபியில ஒண்ணு சொல்லுவாங்க, துபாபுலா எஜ்லிசு இல்ல அலல் குருஹன்னு சொல்லி. ஈ நஜீஸ்ல தான் உட்காரும், சொன்னா கேட்காது. நல்ல சாப்பாடு, பிரியாணி, உணவு, இதுல எல்லாம் போய் ஈட்ட போய் நீங்க அதுல உட்காரலாமல்ல, நீங்க ஏன் நஜீஸ்ல போய் உட்கார்றன்னா, ஈயினுடைய பழக்கம் அது நஜீஸ்ல தான் உட்காரும். இந்த மாதிரி சில பேருடைய சிந்தனை, எப்ப பார்த்தாலும் ஏதாவது சூஃபியாக்களை கிளறி விட்டு அவங்க மேல அவதூறு சொல்றது. சொல்லலாம், ஏதாவது அப்படி நடந்திருந்து இது லாஹிரு ஷரியத்துக்கு, ஷரியத்தினுடைய வெளிப்படையான சட்டத்துக்கு மாத்தமா இந்த சூஃபி நடந்திருக்காரு, இது அப்படி சரியில்லை, இப்படி எல்லாம் நியாயமான விமர்சனமா வச்சா பரவாயில்ல. ஒண்ணுமே இல்லை. அவர் மெம்பர்ல நின்று குத்துபா ஓதுறப்போ நிர்வாணமா ஓதுனாரு. இந்த நம்ம நாட்டுல, இந்த வடநாட்டுல சில சாதுக்கள், சாமியார்கள்லாம் இருப்பான். என்னன்னா, கடவுள்கிட்ட ரொம்ப நெருங்கிட்டான்னா அம்மனத்தோட இருப்பான். அந்த மாதிரி உள்ள லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்களோ என்னவோ, நிறைய அவதூறானவர்கள். பொதுவா வலிமார்கள் விஷயத்தில் நல்லா தெரிஞ்சா வாயை திறக்கணும், இல்லாட்டி பேசாம இருக்கணும். சஹீஹுல் புகாரி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து, மன் ஆதாரி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்பி. என்னுடைய இறைநேசர்களை யாராவது நோவினை செய்தால் நான் அவர்களோடு போர் அறிவிப்பு செய்கிறேன். நான் போர் செய்வேங்கிறான் அல்லாஹ். நல்லா கவனிக்கணும். லட்சக்கணக்கான ஹதீஸ்கள்ல அல்லாஹ் போர் அறிவிப்பு செய்யறது 2 இடம்தான். அதாவது விடாமல் மீண்டும் மீண்டும் வட்டி தொழில பிடிவாதமா வட்டியில இருக்கான் பாரு, அவன் அல்லாஹுவோடு போர் செய்யட்டும்னு குரான்ல இருக்கு. அதே மாதிரி ஹதீஸ்ல இறைநேசர்களை குறித்து தகாத வார்த்தைகளை பிரயோகிப்பவர்கள் அல்லாஹுவோடு போர் செய்யட்டும்ங்கிறாங்க. சுருக்கமா நான் சொல்ல வர்றது, இமாம் ஷாரானி ரஹ்மத்துல்லா அலைஹி இப்படிப்பட்ட அவதூறுகளுக்கெல்லாம் விட்டு அவர்கள் நிரபராதியானவர்கள், நீங்கியவர்கள். எத்தனை பெரிய அவதூறுகளை பரப்பியிருக்காங்க, இது அவருக்கும் தெரியுது. நமக்கு பொறாமைக்காரங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க அல் பஹ்ருல் மரூது அப்படின்னு சொல்லி ஒரு கிதாப் அவங்க எழுதியிருக்கிறது, ஃபில் மவாதீகி வல் உஹூதுன்னு சொல்லி. அந்த கிதாப்ல அவங்களே எழுதுறாங்க, என்னுடைய பொறாமைக்காரர்கள் பல பேர் நான் எழுதாததையெல்லாம் எழுதுனதா சொல்றாங்க. ஒரு கிதாபை எழுதிட்டு அந்த கிதாப் பத்தி எழுதுறாரு, அஸ்அலுல்லாஹ அன் யஹ்மிய ஹாதல் கிதாப, அல்லாஹ் இந்த கிதாபை பாதுகாக்கணும்னு நான் அவன்கிட்ட துவா செய்யறேன். மின் குல்லி அதுவின் வ ஹாசிதின், ஒவ்வொரு விரோதி, ஒவ்வொரு பொறாமைக்காரன் இவன்கிட்ட இருந்தான். ஏன் அப்படி செய்யறான்னா, எதுசு ஃபீஹி மா லைஸ மின் கலாமி, என் கலாம் அல்லாததை, நான் சொல்லாததை எனது எழுத்திலே புகுத்துகிறார்களே, அவர்களிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அன்னைக்கே அந்த வேலை நடந்துட்டு இருந்திருக்கு. இவர் எழுதாததை இவர் எழுதியதாக போர். ஏன் அப்படி பண்றாங்கிறதையும் எழுதுறாரு. மக்களை அந்த கிதாபை படிக்க விடாம செய்யறதுக்காக நான் எழுதாததையெல்லாம் எழுதியதாய் காட்டுகிறார்கள். எனக்கு சில எதிரிகளிடமிருந்து அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. என்னுடைய கிதாப் அல் பஹ்ருல் மரூதுல அது நடந்தது. நிறைய விஷயம் ஷரியத்துக்கு மாற்றமான விஷயத்தை உள்ள திணிச்சு பாருங்க பாருங்க அப்துல் வஹாப் ஷாரானி செய்து விட்டார்னு சொன்னாங்க. தாரு பிஹா ஃபில் ஜாமியுல் அஸ்ஹர், ஜாமியுல் அஸ்ஹர்ல கொண்டு போய் அப்துல் வஹாப் ஷாரானி இப்படி எழுதியிருக்காரு பாத்தீங்களான்னு சொன்னாங்க. ஹத்தா ஹசல பிதாலிக்க ஃபித்னத்துன் அதீமத்துன், ஒரு பெரிய ஃபித்னா அன்னைக்கு அஸ்ஹருடைய வாசல்ல நடந்துட்டு இருந்துச்சு.
கடைசியில ஹத்தா அர்சல்து இலைஹிம் அந்நுஸ்கத்தல் அஸ்லியத மின்னி, நான் உண்மையா எழுதின ஒரிஜினல் பிரதியை கொண்டு போய் அஸ்ஹருடைய உலமாக்கள்கிட்ட நான் காட்டினேன். இத பாருங்க, இதுதான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ஒரு பெரிய குரூப் வேலை பார்த்துருக்கு. என்னன்னா, அப்துல் வஹாப் ஷாரானி சொல்லாதது எல்லாம் பொறாமை எந்த அளவுக்கு உச்சகட்டத்துக்கு. அவங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க. ஹிஜ்ரி 947. ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள ஷாரானி ஃபத்வா கொடுத்துட்டாரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் அன்னைக்கு பிரசுரம் கொடுத்துட்டாங்க. என்னன்னா அவர் சொல்லவே இல்லை. ஹஜ்ஜில் வச்சு இவர் ஒரு ஃபத்வா கொடுத்தாராம். என்னன்னா, தொழுகைய வேலை அதிகமா இருந்துச்சுன்னா, தேவை இருந்துச்சுன்னா நேரத்துக்கு முன்னாடியே தொழுதரலாம் அப்படின்னு அப்துல் வஹாப் ஷாரானி சொன்னாங்களாம். இப்போ உதாரணமா மகரிபு நம்ம வெளியே போக வேண்டியது இருக்கு அப்படின்னா 5 மணிக்கே மகரிபை தொழுதர்றது, அல்லது காலைல 10:30 மணிக்கே லோரு தொழுதர்றது. வக்குத்து வர்றதுக்கு முன்னாடியே தொழுகிறத அப்துல் வஹாப் ஷாரானி சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னஹு அஃப்தா பி தக்தீமி ஸலாத்தி அன் வக்திஹா கிளப்பி விட்டது யாருன்னா, அன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த அப்துல் வஹாப் ஷாரானியினுடைய முன்னேற்றத்தை பொறுக்க முடியாமல் பொறுமியவர்கள் இந்த மாதிரி அப்புறம் ஹஜ்ஜில இருந்து திரும்பி வந்து இவங்க கொடுத்த ஒரிஜினல் ஃபத்வா இவங்க கையெழுத்தோட காட்டி இதுல ஏதாவது அப்படி இருக்குதான்னு பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு வெளிச்சத்திற்கு வருகிறது. நான் சொல்ல வருவது, அப்துல் வஹாப் ஷாரானி இருக்கலாம், சூஃபியாக்கள் ரொம்ப ஆழமாக போகிற போது அவர்கள் பேசுகிற சில வார்த்தைகள் யதார்த்தமா வெளிப்படையா உள்ள சில பேர்த்துக்கு புரியாம இருக்கலாம். அது தவறான பார்வையை கூட தரலாம். ஆனால் விமர்சனங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லல. யார் மீது விமர்சனம் செய்தாலும் அது கண்ணியத்தோடு, இப்படி ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, இது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இந்த மாதிரி தோரணையில் இருக்க வேண்டுமே தவிர, அவர் ஆடை இல்லாம மெம்பர்ல ஏறினாரு, இப்படி பண்ணிட்டாரு, ஒரு ஒரு சாதாரண பப்ளிக்கு கூட பக்கத்து வராம தொழுகலான்னு ஒத்துக்க மாட்டான். இவ்வளவு பெரிய ஆலிம் அப்படி சொன்னாருன்னு பரப்பி விடுறது. அன்பானவர்களே, மிகப்பெரிய ஆன்மீக மேதையாக திகழ்ந்த அதே நேரம் மிக கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானவர்கள் அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லா அலைஹி. அவர்களின் சரியான சிந்தனைகளுக்கு இறைவன் நற்கூலியை நிச்சயம் தருவான். கடைசியாக 10வது நூற்றாண்டின் பெருமேதையாக வாழ்ந்த இவர்கள் 973 ஹிஜ்ரி அவர்கள் அவர்களுடைய ஆன்மீக பட்டறை ஜாவியா அந்த இடத்தில் அங்கேயே வஃபாத்தாகி அவர்கள் கைரோவிலே காஹிராவிலே அடக்கம் பட்டார்கள். அதற்கு பிறகு நல்லூர்களின் நிறைய கபறுகள் அவர்களுடைய கபறுகளை ஒட்டி இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய நூல்கள், அவர்கள் வெளியிட்ட சிந்தனைகள், இந்த உம்மத்திற்கு அவர்கள் ஆற்றிய பணிகள், ஏழைகளுக்கும் எத்தீம்களுக்கும் அவர் உதவிய விதம், கல்விக்காகவும் கல்வியை பரப்புரை செய்வதிலும் தன் காலத்தை கடத்தியதற்காக எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த பெருமேதைக்கு ஏராளமான நற்கூலிகளை வழங்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் அவர்களை இருத்தி வைப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களை பற்றிய இன்னமும் இது போன்ற பல்வேறு ஞானிகளை பற்றிய தெளிவான விளக்கத்தை அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களுக்கு தருவானாக. அமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.